பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குட் டே இது வந்து புதியவர்கள் கூட்டு முயற்சியில் உருவாகி இருக்கும் படம். இந்த படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் காஸ் இருக்கு. சோஷியல் காஸ் வந்து ஒரு மனிதரும் கோத்ரூ பண்ற மன அழுத்தத்துக்கு தீர்வு வந்து இருக்கு. தீர்வு வந்து எப்பயுமே ஒரு குடிபோதை இருக்காது. அதிலிருந்து அவங்க எப்படி அவங்களோட வாழ்க்கைக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு மிக உயரிய கருத்துல இருக்கு. வாழ்க்கைக்கு தீர்வு வந்து சூசைடும் ஒரு தீர்வான்னு இருக்கு. அது இருக்கா இல்லையாங்கிற சொல்ற படம் தான் இந்த படம். இவங்க புதியவர்கள் புதிய முயற்சியில வந்திருக்காங்க. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். உங்களோட அன்பு ஆதரவு அவங்களுக்கு என்னைக்கும் வேணும். பிருத்திவிராஜ் பொறுத்த வரைக்கும் புதிய அறிமுக நடிகராக வந்திருக்காரு. அவருக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பா தேவை. நன்றி, வணக்கம். வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு. நான் வந்து இந்த படத்தினுடைய திரைக்கதை வசனகர்த்தா. இதுதான் என்னுடைய முதல் படம். கண்டிப்பா படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். ஒரு ராத்திரியில ஒருத்தனுடைய ஒரு வழி தான், அவன் வழியையும் அனுபவிப்பான், அதே நேரம் ஒரு அட்ராசிட்டியும் பண்ணுவான், அதே நேரம் வந்து அவனுக்கும் ஒரு பாடம் கிடைக்கும், அவனை பார்த்து நமக்கும் ஒரு பாடம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு கதையமைப்பு கண்டிப்பா நீங்க எல்லாம் உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புறோம். இது பொதுமக்களுக்கும் போய் சேரணும், பொதுமக்களும் வரணும். சின்ன படம், சப்போர்ட் பண்ணுங்க. இது இன்னும் நிறைய இடங்களுக்கு போகணும். கொஞ்சம் நீங்க பார்த்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே உதவுங்க. தயாரிப்பாளர் புதுசு, இயக்குனர் புதுசு, எழுத்தாளர் புதுசு, ஒளிப்பதிவாளர் புதுசு. எங்களுக்கு வந்து ரெண்டே ட்ரம் கார்டு தான். ஒன்று கார்த்திக் அண்ணன், இன்னொன்று வந்து கோவிந்த சந்தா. இவங்க 2 பேர் ஃபுல் சப்போர்ட்ல தான் நாங்கள் வந்திருக்கோம். இவங்க 2 பேருமே இல்லை அப்படின்னா எங்களுக்கு தெரியல என்னங்கிறது. மேக்சிமம் இந்த படம் எல்லா இடத்துக்கும் போய் சேர்றதுக்கு அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களும் உதவணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை உறவுகளுக்கு முதல்ல வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்க படத்தோட ஃப்ரெஷ் ஷோ அது. குட் டே படத்தோட பேரு. படத்தினுடைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி குட் டேவா தான் இருக்கணும் எல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த தலைப்பும் வச்சது. ஆமா, ஒரு எளிய வாழ்க்கை வாழக்கூடிய சாந்தகுமார் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் தன்னுடைய ஒரு நாள் இரவுல அவன் சந்திக்கிற இன்னல்கள், அவன் பெறுகிற ஞானம், இப்படியான ஒரு போக்கில் இந்த கதை இருக்கும். ஒரு மாலையில தொடங்கி ஒரு இரவு முழுக்க அவன் என்னத்தை சந்திச்சான், அவன் என்னத்தை கத்துக்கிட்டான், என்னத்தை வந்து உள்வாங்கிக்கிட்டான் அப்படிங்கிறது அந்த படமா இருக்கும். இந்த படத்துல எல்லாருமே பெரும்பாலும் புதியவர்கள் தான். என்னை உட்பட நான் புதியவர் தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கதைக்களம், இந்த படத்துக்கான பாடல்கள், இதெல்லாமே நானே புதுசா பிறந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் எனக்கு கொடுத்துச்சு. அதனால இயக்குனரும் சரி, அரவிந்தன் தயாரிப்பாளர் நடிகராகவும் நடிச்சிருக்காரு, மைய கதாபாத்திரமா நடிச்சிருக்காரு பிருத்திவி. அதே மாதிரி இந்த படத்தினுடைய எழுத்தாளர் ரைட்டர் வந்து அவரும் புதியது, மைக்கேல் ஊர்னா. ஒளிப்பதிவாளர் எடிட்டர் படத்தொகுப்பாளரும் ரெண்டுமே அவர் தான் பண்ணியிருக்காரு. யாருன்னா மதன் குணதேவ். அவர் வந்து வெயில் போன்ற படங்களுக்கெல்லாம் வந்து எடிட் பண்ணவர். முதல் படமாக இருந்தாலுமே நிறைய அனுபவம் உள்ள, தொழில் நுணுக்கமா தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இது அன்றாடம் நம்ம மக்கள், நம்ம தமிழ் மக்கள், தமிழ் ஆண்கள் குறிப்பா சந்திக்கிற பிரச்சனையை அடிப்படையா வச்சு இந்த படம் உருவாகி இருக்கு. திரைக்கதை அமைப்புமே அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை விட்டு எங்கேயுமே ஒரு துளி கூட வெளியே போகாமல் வாழ்க்கைக்கு உள்ளவே நடக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். தாய்மார்களுக்கு, குறிப்பா தாய்மார்கள் இந்த படத்தை வந்து பார்க்கணும்னு எங்க பட சார்பா நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல ஒன்று குடிங்கிற ஒரு பிரச்சனை. நம்ம தமிழ் சமூகம் மட்டும் இல்ல, இந்திய சமூகமே நிறைய போதைக்கு அடிமையா இருந்தாலுமே பெரும்பாலும் உழைக்கும் மக்கள், எளிய மக்கள், விளிம்புநிலை மக்கள், அன்னாடங்காட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனையா குடிங்கிறது இருக்கு. அந்த குடியை உட்கொண்டதினால் ஒரு நல்ல ஒரு பையன் எப்படி தன்னுடைய இரவை வந்து இப்படிலாம் போக்கணும் அப்படிங்கிறதா அந்த கதையா இருக்கும். அதனால உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. பத்திரிகை நண்பர்கள் படம்லாம் பார்த்துருக்கீங்க. அதனால நேர்மையா, நியாயமா, மனசுல இருந்து உண்மையா ஒரு படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். சிறு முதலீட்டில் பண்ண படம் தான், சிறு தொழில் தான் இது. உங்களுடைய வரவேற்பும் உங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களை மேலும் மேலும் இந்த மாதிரியான பொருள் நிறைந்த சமூகத்துக்கு பயன்படக்கூடிய படங்களை தரணுங்கிற ஊக்கத்தை கொடுக்கும். எங்களோட டீம் சார்பா எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியும் சொல்லிக்கிறேன் படம் பார்த்ததுக்கு.
இந்த படத்தில் இருக்கிற நல்ல உண்மைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம். குட் டே ஒரு புதிய தொடக்கம் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு ஆரம்பமாகணும்னு நான் ரொம்ப நம்புறேன். இந்த படத்துல எல்லாருமே ரொம்ப உயிரை கொடுத்து வேலை செஞ்சிருக்காங்க. நான் கூடயே இருந்து பார்த்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் போகும்போது ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். எல்லாத்தையுமே அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு நைட்லாம் ஷூட்டிங் போகும். மேக்ஸிமம் நைட் ஷூட் தான் இருக்கும். பிருத்வி அவர்களும், மைக்கேல் அவர்களும், அரவிந்த் அவர்களும் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் ஒரு பிரச்சனை நடக்கும்போது எல்லாத்தையுமே நம்ம ஷூட்டிங் நல்லா போகணும்னு சொல்லிட்டு கூட இருந்து தூங்காம செய்யாம உழைச்சாங்க. இந்த உழைப்பு இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி வந்திருக்க. எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. படத்தை பத்தி எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது நீங்க தான் முடியும். ஸோ எங்களுக்கு எல்லாமே புதியவங்க, நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்துல கோவிந்த் வசந்தா அண்ணாவும் நம்ம கார்த்திக் நேதா அண்ணாவும் ஒரு பெரிய பில்லரா எங்களுக்கு இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்ல, காளி வெங்கட் அண்ணா, வேலராமமூர்த்தி ஐயா, மைனாந்தினி நந்தினி அக்கா, முருகதாஸ் அண்ணா, போஸ் வெங்கட் அண்ணா, இவங்க எல்லாருமே எங்களுக்கு வழித்துணையா வந்தாங்க. ஒரு பெரிய நதி வெள்ளம் தனக்குள்ள இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்க்கறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் பிருத்வி அவர்கள் பண்ணியிருந்தாங்க. கடைசியா அந்த வெள்ளம் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேர்ந்துரும். அதுக்கப்புறம் அது அமைதியா அந்த நதி தான் வேலையா பார்க்க ஆரம்பிச்சோம். அப்படி ஒரு கதாபாத்திரம் ரொம்ப வேகமா ஓட வேண்டிய இடத்துல ஓடி, விழுக வேண்டிய இடத்துல விழுந்து, கடைசியில சுமூகமா முடியும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வழித்துணையில நாங்க எல்லாம் அதுக்கு ஒரு அணைக்கட்டு மாதிரி ஒரு உருவம் நாங்கெல்லாம் இருந்திருந்தோம் அந்த கடையில. ஸோ கண்டிப்பா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. உங்களால எங்களுக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லாருக்குமே நன்றி. சின்ன படத்துக்கு இவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணி வந்தது. வழக்கம் போல் ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அதுவும் சின்ன பொருட்செலவில் ஒரு படம் எடுக்கிறது மிக மிக கஷ்டமானது. அது எடுத்து முடிச்சிட்டோம். எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான். நான் அடுத்து வர அப்கமர்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு நல்ல படம், நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குன்னா தைரியமாக ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். அதை கண்டிப்பாக ப்ரமோட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க. பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் எஸ்ஆர் பிரபு சார், பிரகாஷ் சார், தங்கப்பிரபாகரன் சார், குகன் சார். ஏன்னா இவங்க இந்த படத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த படத்தை உடனே ரிலீஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எங்களை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தது அவங்க தான். படம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது பிரபு சார் பண்ண உதவி உண்மையாக மறக்க முடியாத ஒன்று. ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்களை அவர் கை வைக்கும் போது அது கண்டிப்பாக வெளியே தெரிய வருது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உங்களோட சப்போர்ட் இதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட வேலைகளை முடிச்சிட்டோம். இது வெளியே போய் சேர்க்க வேண்டியது உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்பாக கேட்குறோம். சின்ன படங்களை முடிஞ்சோளவு இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி எங்களை கொண்டு போய் ஒரு நல்ல இடத்துல விடுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.